அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வரா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம மெஸ்ஸில் மீன் குழம்பு, மீன் பொரியல், ரசம், இறால் கிரேவி இதாங்க. நான் வீட்டிலையே சின்ன மெஸ்ஸு மாதிரியே வச்சு நடத்துகிறேன். ஹோம்மேடுன்னுவாங்கள்ல, வீட்டு சமையல் தான் செஞ்சு வயசான பாட்டி, தாத்தா இவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்ருக்கேன். அவங்களுக்கெல்லாம் என்ன விலைக்கு கொடுக்குறேன்னா ரூ. 100 தான் கொடுக்குறேன் 3 நேரம் சாப்பாடு. இப்போ எனக்கு சிலிண்டர்லாம் 15, 20 நாள் ஆகுது. தரமாட்டேன்ட்டாங்க. சிலிண்டர் வரவே இல்லை. 1 மாதம் ஆகணுமா பதியிறதுக்கே. இப்போ 15 நாள் ஆயிட்டு. இப்போ நான் வெளியில் சிலிண்டர் வாங்கியிருக்கேன். ரூ. 2000 கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் எங்களுக்கெலாம் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நாங்களாம் எப்படி வாங்குவோம்? இந்த வீடியோ கடவுளுக்கு கேட்குதோ இல்லையோ, கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு கேட்கணும். எங்களை மாதிரியே கஷ்டப்படுறவங்கலாம் என்னைய மாதிரி நிறைய பேர் மெஸ் வச்சுருப்பாங்க, குட்டியாக வீட்டோட. அவங்களுக்கெல்லாம் எப்படி கட்டுப்படி ஆகும்? இப்போ நம்ம கூட்டியெல்லாம் கேட்க முடியாது காசு. அவங்களும் எல்லோரும் கஷ்டப்படுறவங்க, வயசானவங்க, படிக்கிற பசங்களும், அகாடமியில் படிக்கிற பசங்களும் கஷ்டப்பட்ட பசங்க தான். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு ஏதாவது சிலிண்டர் விலையை குறைங்க. வெளியில் தான் வாங்கியிருக்கு சிலிண்ட்ரு. வெளியில் உள்ளவங்களும் இப்படி தான் விற்காங்க. பதிஞ்சு கிடைக்காதனால வெளியில் வாங்கியிருக்கு. 1 மாதம் வரை தாக்கு பிடிக்க மாட்டேங்குது சிலிண்ட்ரு. ஏன்னா சாப்பாடு நம்ம வெளியிலே கொடுக்கோம். அதனால் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. எப்போயுமே இப்படி ஏதாவது தட்டுப்பாடாக ஆயிடுது. இந்த வருஷம் இது, அன்னைக்கு போன வருஷமும் அதுக்கு போன வருஷம் தண்ணியில் வெள்ளத்தில் போயிட்டு அப்போயும் கஷ்டப்பட்டோம். இப்படி ஏதாவது ஒரு தட்டுப்பாடு வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, எங்களை மாதிரி கஷ்டப்படுற மக்கள் தான் ரொம்ப பாவம். வேறு என்ன செய்யணுன்னே தெரியல. விறகடுப்பும் எரிக்கக்கூடாது. நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், டைல்ஸ் போட்ட வீட்டில் இருக்கோம். தயவுசெய்து சிலிண்டர் விலையை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். சிலிண்டர் சீக்கிரமாக கிடைக்க செய்யுங்க கவர்மெண்ட்டில். என்னோடய கோரிக்கை இது. இந்த வீடியோவை யாரும் பார்க்காம போகாதீங்க, எல்லோரும் பாருங்கள். சிலிண்டர் விலையை கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிலிண்டர் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. ஓகேங்க. இது என்னோடய ரிக்வெஸ்ட்டு. ஓகே, பாய்.